போன வருஷம் இதில் வந்து படர்ந்து போயிருந்த இந்த ஒரு கண்டு மரம் வந்து அந்த பெருசாக நிற்குது இல்லை, அந்த மரம் வந்து இதில் இப்படி விழுந்த மாதிரி சரியாக உயரமாக வளர்ந்து நின்று இருந்தது. எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டோம், ஒன்றை மட்டும் விட்டுருக்கு. இன்னும் அந்த அடிக்கட்டைகள் வந்து வெட்டாமல் அப்படியே கிடக்குது. இப்போ பார்த்தா இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து இந்த ராஸ்பெரி கண்டு வந்து வளருது. இது ஃபுல்லாகவே வந்து ராஸ்பெரியும் மற்றது வந்து புல்லும் இருக்கா. நான் நிறைய ராஸ்பெரி தான் இந்த இடத்துக்குலாம் வந்து இந்த இதெல்லாம் ராஸ்பெரி தான் வளருது. இது எல்லாமே வந்து ராஸ்பெரி. அப்படியே இங்கே பார்த்தா இது வந்து எங்களோட ஆப்பிள் மரம் இப்போ வந்து காய் வைக்க ரெடி ஆயிட்டுது. அதே மாதிரி இந்த ப்ளம் மரம் ஒன்று பட்டு போயிட்டுது. அது போன வருஷமே வந்து பட்டு போயிட்டுது. இது மற்றது வந்து இப்போ கொஞ்சம் வந்துருக்கு. அதுலேயுமே வந்து பாதி மரம் வந்து பட்ட மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து இந்த பூ கண்டு இது வந்து விண்டருக்கு வந்து அப்படி போய் காணாமலே போயிடும், இருந்த இடமே தெரியாமல். பிறகு சம்மர் வேறு ஒழுங்காக வந்துட்டார். இது வந்து இப்போ மொட்டு வைக்குது. இதில் வந்து 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து ஒரு பிங்க், ஒன்று டார்க் பிங்க், இன்னொன்று வந்து வெள்ளை. இது வந்து எங்கள்கிட்ட 2 இருக்குது. இதில் இருக்கு இங்கேயும் நிற்கிது. இது வந்து போன வருஷம் இது ஒரு பூக்கன்னு தெரியாமல் அம்மா வெட்டிட்டா. அது கீழே கிழங்கி இருந்திருக்கு. அப்போ அதால் திருப்பி இந்த வருஷம் வந்து வருது. இது ரெட் கலர் ஒரு பிங்க். இது வந்து போன வருஷம் நாங்கள் வச்ச பிளாக் கரண்ட் பெரி. 2 பிளாக் கரண்டும் 2 ரெட் கரண்ட் பெரியும் வச்சு நாங்கள். அதில் ஒரு கண்டு இது. ஆனால் இது அவ்வளோ நல்லா வளரையில், ஆனால் குட்டி குட்டி காய்கள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து எங்களோட ராஸ்பெரி தோட்டம். இதுதான் நாங்கள் மெயினாக போன வருஷம் இதில் தான் ராஸ்பெரி எங்களுக்கு கிடைச்சது. அதில் வந்து அவ்வளோவா இல்லை, ஆனால் இந்த வருஷம் அதில் நிறைய இருக்குது. இதுக்குள்ள வந்து நிறைய புல் இருக்குது, இன்னும் இவர் வெட்டையில். இது வந்து எங்களோட மற்ற ரெட் கரண்ட் பெரியில் உண்டு. இது கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஆனால் இதில் வந்து இன்னும் ஒரு காய் ஒழுங்காக வச்ச மாதிரி தெரியல. இது வந்து ஸ்பினாச்சுன்னு வேணும் அந்த கீரை. இங்கே வந்து பினாத்தி எங்களோட ஒரு பசலைக்கீரை. இது நல்லாவே வளர்ந்து நாங்கள் நிறைய வெட்டி எடுத்துட்டோம். இது மிச்சம் இருக்குது இன்னும். அது மாதிரி இது வந்து இலகோவா, இன்னும் வளரையில் ஒழுங்க, இன்னும் நாங்கள் வெட்டையில். இது வந்து இந்த முட்டைக்கோசுன்றது வந்து போட்டு வராமல் இந்த புல் கோவா வட்டமாக இருக்கும். அது இப்படி போடுறேன்னு தெரியாமல் போட்டிருக்கிற பாப்பம் என்னென்னு வருது. அப்போ இது கீரை இதுவும் ஏதோ ஒரு கீரை போட்டிருக்காரு, என்னென்று இவருக்கு தெரியும். இப்போ தான் இவர் வந்து கீழே இருக்கிற புல் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கார். அதே மாதிரி அதில் வந்து கொரியாண்டர் கொஞ்சம் போட்டவர், அதுவும் அதில் வந்து இந்த முறை நிறைய ஒன்றும் வேறே இல்லை. 2 தரம் திருப்பி வந்து பனி வந்ததால். இது வந்து போன வருஷம் வச்ச ஒரு ரெட் கரண்ட் பெரி. இது இதுலேயும் நல்ல காய் வச்சிருக்குது. அது வந்து ப்ளம் மரம் வந்து கொட்டை விழுந்து வளர்ந்து கொண்டிருக்கு. இப்போ ஒன்று பட்டுட்டு தானே, அப்போ மரதுகளை விடுவாமண்டு விட்டுருக்குறோம். இதில் வந்து கொஞ்சம் உள்ளி போட்டிருக்குறாரு, அதுவும் வருது. அண்ட் இதில் வந்து கேரட் போட்டு வரோம், ஆனால் கேரட்டுக்கு மட்டும் காணையில் புல் ஏதோ வளர்ந்து இருக்குது. மற்ற அதெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து எங்களோட பழைய ஒயிட் கரண்ட் பெரி கண்டு, அது நல்லாவே வளர்ந்து போயிருக்கு. மரம் முழுக்க காய் வச்சிருக்கு. இது வந்து கூஸ்பெரி,
நல்லாவே வளர்ந்துருக்குது. மரம் முழுக்க காய் வச்சிருக்கு. போன முறை வந்து கீழே எல்லாம் இதாக முடியாமல் இருந்ததால இந்த முறை பிடிச்ச எல்லாத்தையும் கட்டிட்டேன். இது வந்து வெங்காயம் போட்டிருக்கிறார். இது வந்து கூஸ்பெரி கண்டு போன வருஷம் வந்து குட்டியாக இருந்தது. அதுக்கு அம்மா வந்து இந்த இது ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டவா இந்த வருஷம் வந்து நல்லாவே வளர்ந்துட்டுது. அண்ட் இது வந்து எங்களோட ரெட் கரண்ட் பெரி. நாங்கள் வச்சதுலேயே இதுதான் ஒன்று தான் நல்லா வளர்ந்து போய்க்கிருக்கு. மற்றதுகளும் வளர்ந்துருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இதுலேயும் வந்து இந்த ஒரு பூக்கண்டு நிற்கிது அழகா. இது நல்ல ஒரு வாசம், ஆனால் இதோட பேர் எனக்கு தெரியல. இப்படி வந்து ஃபுல்லாக கொத்தா பூத்து போயிருக்கும். ஆனால் டப்பண்டு பூத்துட்டு குயிக்காகவே கொட்டிடும். இதில் வெள்ளையும் வந்து எங்கள்கிட்ட அங்கே முன்னுக்கு நிற்கிது. இது வந்து பர்பிள் கலர்.